மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அகைன் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விதமான கஷ்டம், வியாதி, எப்படி வேணா சொல்லலாம், டிசீஸ் என்ன வேணா சொல்லலாம். பட் அந்த பிபி ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளோட டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டுவர்ட்ஸ் தி ஹார்ட்டுக்கு போகும்போது அதனுடைய அந்த பிளட் ப்ரெஷர் மாறும்போது அது கொஞ்சம் மேலே ஏறி அதுதான் ஹைப்பர் டென்ஷன்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்மளுடைய உடலுக்கு போகக்கூடிய பிளட்டுடைய ப்ரெஷர் ஆனது ஹார்ட்ல இருந்து வரும்போது ஜாஸ்தி ஆயிடுறது. அது நம்மளுடைய இதயத்தையே பாதிக்கக்கூடிய ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இன்னைக்கு பிபி ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தூக்கம், மெயினா நம்மளோட தூக்கம் கெட்டு போறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நைட் ஷிஃப்ட் பாக்குறோம், டேல தூங்குறோம். சாப்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறைகளே மாறி போச்சு. காலையில நம்ம 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து ராத்திரி 9:30 மணிக்கு படுத்து நடுவுல கரெக்டா மத்தியானம் சாப்பாடு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு டின்னர், இது எல்லாத்தையும் ஒரு டயத்துக்கு எடுத்துட்டு ஒரு ஹெல்த்தியான டயட் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளோட ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கும் போது, நம்மளுடைய இதயமானது அழகாக இயங்கும் போது இந்த பிபி பிரச்சனை வராது. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய தரமே கொஞ்சம் மாறி போச்சு. அதனால நம்ம சாப்பிடுறதுல ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை தாண்டி சாப்பாட்டினுடைய பேட்டர்னும் மாறி போச்சு. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம். அண்ட் இதுல கார்போஹைட்ரேட் நிறைஞ்சுன்னு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, இந்த மாதிரியான பல ட்ரிங்க்ஸ், அந்த சோடா நிறைஞ்ச ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறோம். இதையெல்லாம் தாண்டி இன்னும் ட்ரிங்க் பண்றவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இந்த சிகரெட் குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளே மாறி போச்சு. கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே 11:30 மணிக்கு, அண்ட் லஞ்ச் கோஸ் ஆஃப் டு 4 o'clock 5 o'clock, டின்னர் கோஸ் ஆஃப் 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்குறது இல்ல. இப்படி நம்ம வாழ்க்கையினுடைய கட்டாயங்களால தள்ளப்பட்டு நம்ம இது யாரும் வேணும்னு செய்யறது இல்ல. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களோ இல்ல ஆன் கால் ஆன்லைன்ல ஒர்க் பண்றவங்களோ 11 மணி 2 மணி வரைக்கும் கூட ஆன்லைன் மீட்டிங்ல இருந்துட்டு அப்புறம் தூங்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும்போது நம்மளுடைய உடலானது அது ஏத்துக்க முடியாத ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் போது சம்டைம்ஸ் இது பிபியாக வெளிப்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்படிப்பட்ட அந்த பிபி வரத்துக்கு முன்னாடியோ ஆர் இந்த மாதிரியான ப்ரோன், நமக்கு இது ஸ்ட்ரெஸ் இருக்கு, நம்மளை காப்பாத்திக்கணும், வருமுன் காப்போம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களோ இல்ல வந்துடுத்து நான் மெடிசன் எடுத்துக்கிறேன், இது லைஃப் டைம் மெடிசன் எடுத்துக்க வேண்டிய ஒரு டிசீஸ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களோ இதுல இருந்து ஈஸ் பண்ணறதுக்கு ஒரு சில முதிரைகளை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் முத்ராஸ்னா என்னன்னா கை விரல்களை மடக்கி இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த கைகளால எந்த முதிரைய பண்ணினா என்ன மாதிரியான உறுப்புகளுக்கு இது போய் அழகான பத்திரப்படுத்தும்படியான ரூபமாக போய் சேரும் அப்படிங்கிறது தான் நம்ம முத்திரைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட அந்த முத்திரையில ஒரு 3-4 முத்திரைகள் பிபியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள அண்ட் பிபி வராமல் இருக்க கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு 4 முத்திரைகளை இப்ப பார்க்கலாமா? நம்பர் 1 பாத்தீங்கன்னா வாயு முத்திரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்திரை. வாயு முத்திரைனா எப்படி இருக்க போறதுன்னா, இந்த சுண்டி விரலானது கட்டை விரல் அடியை நோக்கி இருக்கும், கட்டை விரலானது அதன் மேல் சுற்றி இருக்கும். வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரைங்கிறது அழகாக இந்த லங்ஸையும் ஹார்ட்டையும் இயக்கறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முத்திரை. அடுத்தது அபான முத்திரை. அபான முத்திரைன்னு சொன்னா எப்படி இருக்க போறதுன்னா, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம்ல, இந்த முத்திரை எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்திரை, ரைட்டா?
இந்த முதிரைய இப்படி மெதுவா தொடாம, இப்படி தொடுறது ஒரு விதம் இருக்கு, இப்படி தொடுறது ஒரு விதம் இருக்கு. நம்ம இப்படி எப்படி பண்ண போறோம்னா, இந்த 2 விரல்களும் உள்ளங்கை நோக்கி அழுந்தி இருக்கட்டும். அதன் மேல் கட்டை விரலானது சுற்றி இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த அபான முத்திரை அப்படிங்கிற முத்திரை 2வது முத்திரையாக பயன்படும். 3வது முத்திரை பாத்தீங்கன்னா ஆகாய முத்திரை. ஆகாய முத்திரை எதுக்கு இங்க பயன்பட போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயம்னாலே ஸ்பேஸ். சோ இந்த நம்ம ஹைப்பர் டென்ஷன்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சாக்க கூட ஹார்ட் நல்ல பியூட்டிஃபுல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சு அதனுடைய அந்த மறுபடியும் அதனுடைய இடத்துக்கு வரத்துக்கு அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிடும் இல்லையா? அதனால இந்த ஆகாய முத்திரை அப்படிங்கக்கூடிய நடுவிரலும் கட்டை விரலும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்கும்படியான இந்த முத்திரை பயன்படும். சரியா? இப்ப இந்த 3 முதிரை பார்த்துட்டோமா? 4வது முதிரைய பத்தி பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பர் முத்திரை. அந்த முத்திரைக்கு அபான வாயு முத்திரைன்னு பேரு. இதை தாண்டி அந்த முத்திரைக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னன்னா மிருத சஞ்சீவினி முத்திரை. சாவை நம்மளுடைய அந்த மரணத்தை கூட வெல்லக்கூடிய முத்திரைன்னு சொல்லுவோம். இதயத்தை காப்பாற்றக்கூடிய முத்திரை அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம். இது எப்படி இருக்க போறதுன்னா, அபான முத்திரையோட சேர்த்து வாயு முத்திரையோட பண்ண போறோம். இந்த வாயு முத்திரையோட இந்த அபான முத்திரை இப்படி இருக்க போறது. வாயு முத்திரையான இந்த விரல் இதை நோக்கி இருக்கட்டும். மற்ற இந்த கட்டை விரல் இந்த 2 விரல்களை பிடித்து கொண்டிருக்கட்டும். சுண்டி விரல் மட்டும் வெளியே நீட்டி இருக்கட்டும். இதுக்கு பேரு ஹிருதய முத்திரைன்னு பேரு, மிருத சஞ்சீவினி முத்திரைன்னு பேரு, அபான வாயு முத்திரைன்னு பேரு. இந்த 3 பெயர் உள்ள இந்த அருமையான முத்திரை கட்டாயமா நம்மள பிபில இருந்து வெளியே வந்து வாழ வைக்கும். நான் எப்பயும் சொல்ற மாதிரி நேர்களே ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற பிபி மருந்தை நிறுத்திடலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த முத்திரைகளை காலையில 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம் வீதம், அதாவது ஒரு முதிரையும் 10 நிமிஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 முதிரை 40 நிமிஷம் கூட ஆயிடும். 40 நிமிஷம் நம்மளால உட்கார முடியாது. அட்லீஸ்ட் 20 நிமிஷமாவது 5 நிமிஷம் வீதம். காலையில ஒரு 20 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 20 நிமிஷம். சாப்பாடு ஃபுல் வயிறு இல்லாம இருக்கட்டும், ஓவர் பசியும் இல்லாம இருக்கட்டும். அந்த நேரத்துல பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா கட்டாயமா ஒரு 2 to 3 monthsல உங்களுடைய அந்த பிபி குறைஞ்சு, நம்மள அந்த பிபியோட சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சட்டுன்னு கோபம் வரும், பின்மண்டை வலிக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நமக்கே தெரியும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல நம்ம கிட்ட அப்படின்னு. அப்படி ஒரு டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, பிபியை ஒழுங்கா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, டாக்டரோட அட்வைஸுக்கு அப்புறமா உங்களுடைய மாத்திரைகளை குறைக்கிறதோ இல்ல வேண்டான்னு வீன் ஆஃப் பண்ணறதோ பண்ணுங்க. இந்த முத்திரைகளை along with any medicines, அலோபதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், ஹோமியோவா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மெடிசனோட சேர்த்து இதை பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் முத்திரையா பிபிக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட முத்திரை என்ன முத்திரைன்னா வாயு முத்திரை. வாயு முத்திரை இப்படி இருக்கணும், கை கேப் இல்லாம, இந்த விரலானது உள்ள மடங்கி இருக்கணும், அதன் மேல கட்டை விரல் சுற்றி இருக்கணும். இது முதல் முத்திரை. 2வது முத்திரை அபான முத்திரை. இந்த 2 விரல்களும் 2 மடிப்பு மடித்து உள்ளங்கைய தொட்டு இருக்கணும். கட்டை விரலானது அந்த விரல்கள் மேலையும் சுற்றி இருக்கட்டும். இது அபான முத்திரை. இந்த அபான முத்திரைக்கு அடுத்து 3வது முத்திரை ஆகாய முத்திரை. ஆகாய முத்திரைங்கிறது, ஆகாய முத்திரையை பத்தி நிறைய பேசலாம். சோ அந்த ஆகாய முத்திரை நடுவிரலும் கட்டை விரலும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்கட்டும். இப்போ 4வது முத்திரையான அபான வாயு முத்திரை. முதல்ல இந்த விரலை மடக்கிக்கோங்க. இந்த கட்டை விரலும் மற்ற 2 விரல்களும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்கட்டும். சுண்டி விரல் வெளியே நீட்டி இருக்கட்டும். இது அபான வாயு ஆர் மிருத சஞ்சீவினி முத்திரை, இல்லைனால் ஹிருதய முத்திரை அப்படிங்கக்கூடிய 4வது முத்திரை. இதையெல்லாம் அழகா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.